மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிகே விலாக்ஸ் நேயர்கள் அனைவரும் ஹாப்பியாக இருக்கணும். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங்க்கு அண்ணனுக்காக வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீமாக சேர்ந்து கிரிக்கெட் விளாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆமாவா இல்லையா? அதுக்கேண்டா இப்படி திருட்டு முழிக்கிறீங்க? சந்தேகப்படுவாங்களா இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் வந்து கிரிக்கெட் தான் விளையாட போகிறோம். ஆனால் பெரிய கிரவுண்ட் அப்படிலாம் இல்லை. டர்ஃப் ஒன்று இப்போ ஒரு சிஸ்டம் உருவாகிருக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் போய் விளையாட போகிறோம். எப்படிப்பட்ட பிளேயர் நான் அப்படின்றத என் தம்பிக்கு நான் இன்னைக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். என்னடா ஷாட் இது மச்சான்? ஏபி டிவில ஷாட் ட்ரை பண்ணடா. அவன் வந்து பேசிக்ன்றனால அவன் சொல்லி தரப்பான் கிரிக்கெட்லாம். நான் நடுவுல நாளைக்கு 2 பேரும் எனக்கு சொல்லி தர போறாங்க. இவ வந்து ஒரு கபடி பிளேயர். சோ கபடி ஆடிட்டே எப்படி கிரிக்கெட் விளையாடலாம்னு இவ காட்ட போறா இன்னைக்கு. கபடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் போயிடுச்சு. ஷூட்டிங் வந்து ஒரு 9:30 வரைக்கும் போச்சானே. 9:30 முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாட போறோம். எப்படி ஒரு 1 மணி வரைக்கும் விளையாடுவோம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, நாங்கள் மட்டும் பிளேயர்ஸ் கிடையாது, பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் ஒன்று போடுவோமா? மேட்ச்னு இறங்கிட்டா கேப்டன்ஸ் தான் பேசுவான், நான் பேசுறேன். அருள், சுரேஷ், யார் சத்தமா சொல்ல? ஆர்கே சார், டைரக்டர் சார். 2020 மேட்ச் விளையாடுவோமா? ஃபர்ஸ்ட் நான் செட் அடிக்கிறேன். எனக்கு இந்த ஆட்டோ பாம் தலைய உங்களுக்கு இங்க ஒரு பிளேயர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எந்த டீம்ல வச்சிர அம்பையரா வச்சிருக்கீங்களா? சீன் தான் ஜோக்கர் இருக்குமா? எங்க டீம் வந்து டாஸ் ஜெயிச்சிருக்கு. இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிருக்கோம். களத்துல 11 மணிக்கு இங்க வர வச்சுட்டு காலைல 7:30 ஃபர்ஸ்ட் ஷாட். அதுக்கு தான் நான் இன்னைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். பால நல்லா ஃபோர்ஸா டைரக்டருக்கு போட்டா டைரக்டர் நாளைக்கு ஒரு 1 hour லேட்டா வர சொல்லுவார். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? நாள் கழிச்சு ஜெயிக்கிற டீமுக்கு அண்ணா வந்து கேஎஃப்சில ட்ரீட் வைக்க போறாரு. என்னடா என்ன வாக்குறுதியே இல்ல கேட்காம சொல்லலாம், அதே சொல்லலாம். ஆமான்னு சொல்லுங்க. ஓகே, ஜெயிக்கிற டீம் வந்து ஏய் அண்ணா, வரல வா கேப்டன் வா, இங்க வா. கேப்டன் வா. அதெல்லாம் கிடையாது, இங்க வா. ஜெயிக்கிற டீமுக்கு எந்த டீம் ஜெயிக்குதோ தோக்குற டீம் அவங்களுக்கு KFC வாங்கி தரணும் சிக்கன் நாளைக்கு. ஓகேவா? டீல் ஓகே. இன்னைக்கு ஆட்டம் வேற மாதிரி செம்ம சீனிக்குது இன்னைக்கு. டீம் பேரு கப்டியா? இது எப்படி நான் யூடியூப்ல சொல்லுவேன் கப்டின்னு. ஓகே, இருந்தாலும் நாங்க சொல்லுவோம் எங்க யூடியூப்ல. நம்ம யூடியூப்ல உங்க டீம் பேர் சொல்லுங்க. மஃப்டி டீம். நம்ம என்னடா டீம்? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஒரு நாள் விளையாடி இருக்கானுங்க, அப்போது நல்ல டீம் பேர் வச்சிருக்க கூடாது. இவனுங்களெல்லாம் கேப்டனா வச்சுட்டு இவனுக்கு கூட ஆட போறத நினைச்சா அவர் வேற இருக்கிற பிஸில இங்க வந்திருக்காரு. நம்ம வேற ஜெயிக்கிறோம். சீன் பை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சீன் பிரிச்சு இருந்திருப்பாரு. நாங்க தான் ஸ்பைட் பண்ணிட்டோம். எந்த டீம்னே தெரியாம ஃபீல்டிங் போய் நிக்கிறேன் நான். என்ன கொடுமை சரவணன். நான் விட மாட்டேன். என் டீமை ஜெயிச்சு KFC அங்க பாக்கல நீங்க அடிக்கிற அடி அங்க இருக்கிற நிலாவே தொட்டுரும். என்னடா இவன் நகைச்சுவை அடிக்கிறான். டோட்டலா மேட்சை பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசுவோம். நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு? அடுத்த மேட்ச் வின் பண்றோம். பெஸ்ட் ஆஃப் 3யா? பெஸ்ட் ஆஃப் 5யா? நம்ம விட கூடாது. ஜெயிக்கிறோம். ஃபோர்ஸா பால போடுறோம், பெரிய ஓடுறோம். வெற்றி அணி எங்க அணி. எங்க டீம்ல ஒரு போலர் வருது, ஸ்டெம்ப் பண்ணிருக்காரு. என்ன பயப்படுறீங்க?
நம்ம எதுல வந்து கெட்டிக்காரங்கன்னு தெரிஞ்சு அந்த கேமுக்கு மட்டும் வரணும். எல்லா கேமுக்கும் நம்ம வரக்கூடாது. வந்தா இப்படிதான். அவரு அப்படியே அவுட் ஆயிட்டு வந்தாரு. சக்சஸா 3 மேட்சும் நாங்களே விளையாடி நாங்களே ஜெயிச்சிருக்கோம். நாங்களே விட்டு கொடுத்திருக்கோம். ஆக்சுவலா ஷூட் கால்ல இருந்து டப்பிங் ஒரே டயர்னால சன்லைட் எல்லாமே ப்ராப்பரா வரல. இது புது பிட்ச்ன்றனால எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. நாங்க நெக்ஸ்ட் டைம் வெல் பிராக்டிஸ் பண்ணி வந்து விளையாடுறோம். என்ன गाइस யார் வின் பண்ணான்னு சொல்லுங்க. 3 மேட்ச் விளையாண்டுருக்கோம். பாருங்க, ஷோல சொல்ற மாதிரி தான் லூசர் வின்னர்லாம் கிடையாது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.